Hello friends, welcome back to Friends Trading Floor. In the video கோல்டுக்கான வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணினதுக்கு ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருக்கு அண்ட் இப்போ இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு அண்ட் அப்கமிங் டேஸ் ப்ரைஸோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத டெக்னிக்கல் வைஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு மந்த்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மந்த்லி கேண்டில் ஸ்பின்னிங் டாப் நான் லாஸ்ட்டாக பண்ண லைவ் எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம், மோஸ்ட்லி இந்த கேண்டில் இன்சைடாக அதாவது கன்சால்டேஷன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பண்ண லைவில் கண்டினியூஸாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாக க்ளோஸ் வச்சுருக்குது. அடுத்து வீக்லி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் வீக் பண்ணின அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பேசிடுவோம். லாஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்கும்போது நம்ம வரைஞ்ச இந்த கன்சால்டேஷனுக்கான ஹை டார்கெட்டாக இருக்கும் பை சைடு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அனாலிசிஸாக இருந்துச்சு. அண்ட் அதில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, கம்ப்ளீட் ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வீக்லி கேண்டில்லே வந்திருக்குது. அண்ட் எல்லா டைம் ஃப்ரேமும் பையில் இருக்க ஒரு காரணத்தினால இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி கவுண்டரில் வந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நிற்கிது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்போது ஃபர்தராக பை மூமெண்டம் அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்றது தான் லாஸ்ட் வீக்கான அனாலிசிஸாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வீக் அதுக்கு கம்ப்ளீட் எகெயின்ஸ்டாக ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ அது தப்பு இல்லை, நம்ம அதையும் அனாலிசிஸ் பண்ணுவோம் அண்ட் அப்கமிங் மூமெண்ட்ஸையும் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணின மூமெண்ட்டை தாண்டி ப்ரைஸ் அதாவது எங்கேயும் உடச்சிட்டுலாம் ஒன்று ரொம்ப ஒரு அக்ரெசிவாலாம் போயிடலாம். அதாவது என்னென்னா, வால்யூம் குறையுது ஏறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஆனால் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ரைட். அந்த வகையில் லாஸ்ட் வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணினது இந்த ரேஞ்சுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுனா ஃபர்தராக மேலே போகலாம். அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், இந்த வாரமே மேலே போகணும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் 2 வாரம் கன்சல்ட் ஆகிட்டு கூட மேலே உடைக்கலாம் அல்லது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்கும். பட் அப்போ கரண்ட்டாக நடக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம ஒரு மூமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வீக் கம்ப்ளீட்டாக என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு ரிவர்சல் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா மூமெண்ட்டையும் ட்ராப் பண்ணியிருக்குது. பட் ஆனால் கீழே போகலை. ஓகேங்களா, ரைட். அப்போது அந்த கண்டிஷனுக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், டெய்லியை பேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அனாலிசிஸ் பண்ணினதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக 2 days பிஃபோர் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த பேட்டர்ன் இங்கே இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா, அப்போது அதை நம்ம 4 hourல போகும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாசலாம். ரைட். அடுத்தது டெய்லியை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோஸ் வரல. ஸ்வீப் பண்ணி மேலேயே தான் போயிட்டுருக்குது. பட் H4 பார்த்தீங்கன்னா கேண்டில் கீழே வந்துட்டு ஒரு ஃபேக் அவுட் மாதிரி திரும்ப மேலே போயிருக்குது. எகைன் இந்த சப்போர்ட்டை ரைட் சைட்லேயும் வந்து ஃபேக் அவுட் மாதிரி பண்ண நிற்கிது. அப்போது டெய்லியில் பார்க்கும்போது இந்த ஹேமருக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த கன்சால்டேஷன் கேண்டில், இந்த இன்சைடு கேண்டிலுக்கு எந்த டைரெக்ஷன் திரும்புதோ அது டெய்லியை பேஸ் பண்ண ட்ரெண்டாக போகலாம். ஏன்னா டெய்லியை பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 32.80க்கு கீழே தான் ட்ரெண்டு செல்லுக்கு ஷிஃப்ட் ஆகுது. பட் டெய்லி வந்து இன்னும் க்ளோஸ் வைக்கலை. ஸோ அதனால் கன்சால்டேஷன் டெய்லியை பொறுத்தளவுக்கு H4 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கன்சால்டேஷன். இது நான் ஆல்ரெடி கீழே இந்த இடத்துல பண்ணின அனாலிசிஸ்க்கான ரீசனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதை கன்சால்டேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், அது வந்து உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். அந்த கன்சால்டேஷன் பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் கன்சால்டேஷன் ட்ரெண்டுக்குன்னு ஒரு எபிசோட் இருக்குது, அதையும் போய் பாருங்கள், நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கலாம். ரைட். அப்போது H4 பேஸ் பண்ணி பார்க்கும்போது ட்ரெண்டு செல்லில் இருக்குது. H4ஓட ப்ரைஸ் ஃப்ளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோட் மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் ஒரு ரிவர்சலில் நிற்கிது. அப்போது இந்த சப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே உடைக்குமா
அல்லது அதே கன்டினியூவேஷன் இங்கே எப்படி அக்ரெசிவாக உடச்சிட்டு வந்துச்சோ அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு செல் வச்சு சர்ன்னு உடச்சிட்டு வீக்லியோட கவுண்டர் மூமெண்ட்டுக்கு இந்த லோவை டார்கெட்டாக யூஸ் பண்ணுமா, இந்த ரேஞ்சில் இருக்க பையர்ஸை காலி பண்ணுறதுக்கான வேலையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நாம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு தெளிவான ப்ரைஸ் செக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். பட் உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் எதுவோ அதை பேஸ் பண்ணி உங்கள் அனலிசிஸை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதாவது இன்ட்ராடே தான் பண்ணுறேன், எனக்கு H4 ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா இப்போதைக்கு H4 என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீக்லி அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு ஓவரால் வியூ தான். இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குற வியூவுக்கு சிம்பிளாக ஒரு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக இருக்குமே தவிர நம்ம இதில் இந்த லெவல் அந்த லெவல் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிறதில்ல. அந்த 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 ஸ்கிரிப்டை ஒரு கேண்டில் பை கேண்டில் அல்லது ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சர் எப்படி அனலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எங்களுடைய வியூ தான் சிம்பிளாக. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் வீக்லி என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேக் அவுட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. பட் அந்த ரெஸ்பான்ஸ் H4லேயோ டெய்லியிலையோ மேலே பிரேக் ஆகும்போது நாம் எதிர்பார்த்த இந்த டெய்லிக்கான ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா, டெய்லிக்கான ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2-3 மாத ட்ரெண்ட் லைன் இது. ஓகேங்களா, இது அப்படியே ஒரு கன்சாலேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோட டெய்லி கன்சால்டேஷன் ஏரியா 34. ஸோ அந்த ரேஞ்சு தான் நமக்கு டார்கெட்டாக போகிறதுக்கான பாசிபிள். அண்ட் ஓவரால் பார்த்திங்கன்னா 3500 ஆல் டைம் ஹை. அண்ட் அதையும் உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் கூட இருக்கலாம் கோல்டு. ஸோ எனக்கு ஷார்ட் டேர்மாக செல் தெரியுதோ தவிர லாங் டேர்மாக கோல்டில் பை தான் தெரியுது.